எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சிம்பிளான கதை மூலமா ஒரு பயங்கரமான பாடத்தை தெரிஞ்சுக்க போறோம். இது உடைந்த முட்டைகளை பத்தின ஒரு கதை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ஒரு வேலையில கூட நாம ஏன் சில சமயம் சொதப்புறோம்? ஒரு சின்ன விஷயம், ஆனா அது சரியா செய்யாம போயிடுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வாங்க, இந்த கதைக்குள்ள போனா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். முதல் பாகம், கை தவறிய முட்டைகள். இங்கதான் நம்ம கதையோட ஆரம்பமே ஒரு சின்ன தப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கதையில ஒரு சின்ன பையன் வர்றான். அவங்கிட்ட ஒரு கூட நிறைய முட்டைய கொடுத்து, இத சந்தையில இருக்கிற கடையில கொண்டு போய் சேர்த்துடுன்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தானே. முட்டைய உடையாம பத்திரமா கொண்டு போனோம், அவ்வளவுதான். அவனும் போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பாருங்க, கை தவறிடுச்சு. ச்சே, கூடையில இருந்த சில முட்டைகள் டொப்புன்னு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. ஒரே ஒரு சின்ன கவனக்குறைவு, முட்டையெல்லாம் வேஸ்ட். இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. முதலாளியின் எச்சரிக்கை. அந்த பையன் பண்ண தப்ப அவனோட முதலாளி பாத்துட்டாரு. என்னாகும்? பயங்கரமா திட்டுவாரா, இல்ல இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரா? வாங்க பாப்போம். முதலாளிக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ரொம்ப கடுமையா அந்த பையனை பார்த்து, இந்த உடைஞ்ச முட்டையோட காசை உன் சம்பளத்துல இருந்து தான் புடிப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு. பாவம், அந்த பையனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆனா அதோட அவர் விடல. இங்கே நிக்காத, திரும்ப போ, இன்னும் கொஞ்சம் முட்டையை எடுத்துட்டு வா, இந்த தடவையாவது அத பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறாரு. இப்போ மூணாவது பாகம். மீண்டும் அதே தவறு. பையனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டியாவது கரெக்டா பண்ணிடுவான்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? ரெண்டாவது தடவையா முட்டையை எடுத்துட்டு போகும்போதும், அட கடவுளே, திரும்பவும் கீழே போட்டு உடைச்சிட்டான். முதலாளி அவ்வளோ திட்டியும் எப்படி இது மறுபடியும் நடந்துச்சு? இப்ப முதலாளிக்கு கோவத்தை விட குழப்பம்தான் ஜாஸ்தி. என்னடா இது, திரும்ப திரும்ப தப்பு பண்றானேன்னு யோசிக்கிறாரு. பிரச்சனையின் ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. தப்பு அந்த பையன்கிட்ட மட்டும் இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு அவருக்கு தோணுது. அதனால அந்த பையன்கிட்ட போய் கேக்குறாரு, ஏப்பா, 2 தடவையும் முட்டைய உடைச்சிருக்கியே, அது எடுத்துட்டு போகும்போது அப்படி என்னதாயா யோசிச்சுட்டு போற? பாருங்க, இதுதான் இந்த கதையோட முக்கியமான கேள்வி. அந்த பையன் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியம். அவன் சொன்னா, முதல் தடவை போகும்போது வானத்துல பறந்த பறவைகளை வேடிக்கை பார்த்துட்டே போனேன், அதனால கவனம் போயிடுச்சு. 2வது தடவை நீங்க திட்டினதையே மனசுல நினைச்சுக்கிட்டு போன, அப்பவும் கவனம் சிதறிடுச்சு. பாத்தீங்களா? 2 தடவையும் அவனோட கவனம் செய்யற வேலையில, அதாவது அந்த முட்டைகள் மேல இல்லவே இல்ல. இத கேட்டதும் முதலாளிக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கறாரு. அது அந்த பையனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். முதலாளி சொல்றாரு, உன்னோட பிரச்சனையே இதுதான்ப்பா. உன் கவனம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. 50% கவனம் தான் முட்டைய கொண்டு போறதுல இருந்துச்சு. மீதி 50% பறவைகளை பாக்குறதுலயும் நான் திட்டினதை நினைக்கிறதுலயும் போயிடுச்சு. சோ கவனம் இப்படி 2ஆ சிதறும்போது வேலை கண்டிப்பா சொதப்போம் இல்லையா? ஆக இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அது சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், அதுல நம்மளோட 100% கவனம் இருந்தா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும். அப்போ முழு கவனம்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிள். வேற எந்த யோசனையோ இல்லாம, மனசு வேற எங்கேயோ போகாம செய்யற வேலையில மட்டும் முழுசா மூழ்கி போறதுதான். பாதி கவனம் இங்க, பாதி கவனம் அங்கன்னு இருந்தா எந்த வேலையும் உருப்படாது. கதை இங்க முடியுது. ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க செய்ற வேலையில உங்க கவனம் எங்க இருக்கு? முழுசா வேலையில இருக்கா, இல்ல அந்த பையன் மாதிரி உங்க கவனம் போன்லயோ இல்ல வேற ஏதாவது கவலைகள்லயோ சிதறி போயிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.